நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஜாவா ப்ரோக்ராமில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை ஒரு சீரீஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கும் இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய வீடியோவுக்கும் தொடர்பு வந்து இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன இதெல்லாம் பார்த்துட்டோம். அதே நேரத்தில் ஒரு மெத்தடை ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்படி எழுதி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதையும் தெளிவாக நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய 2 வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நாம் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ் அப்படின்ற 3 ஆட்ரிபியூட்ஸும், டிபாசிட் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடும் அண்ட் டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இன்னொரு மெத்தடும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இந்த டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது நாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்தந்த ஆட்ரிபியூட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நமக்கு அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த டிபாசிட் அப்படின்ற மெத்தட் வந்து நாம் ஒரு அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேலிடான அமௌண்ட்டா அப்படின்னு பார்க்கும். வேலிடாக இருந்தால் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் பேலன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விடயங்கள். ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டரை எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை வந்து நான் போட்டுக்கிறேங்க. ஓகே, இதுக்கு கீழே நாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கான இந்த கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து எழுத போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக இந்த கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டர் எழுதும்போது அந்த கிளாஸ் நேமை அப்படியே கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ், அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்னென்ன செயற்பாடெலாம் நடக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம எழுதிட்டோம். சரியா? இப்போது நம்ம வந்து பாருங்கள், மெத்தட் எழுதியிருக்கோம்ல, டிபாசிட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்குது. அப்புறம் இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்கு இடையில கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் கன்ஸ்ட்ரக்டர் எழுதும் போதும் செய்யணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றதும் பேசிக்காக ஒரு மெத்தட் தான். நாம் வந்து இந்த டிபாசிட் மெத்தடையோ டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மெத்தடையோ நம்ம கால் பண்ணுற மாதிரி இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுவே தானாகவே அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இயங்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுக்குள்ளே இது என்னென்ன செய்யணும் அப்படின்ற எல்லா விடயத்தையும் நான் வந்து எழுதிடுறேன். அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 3 பேராமீட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துறதுக்கு ரைட். அடுத்து இன்னொரு பேராமீட்டர், அதாவது ஸ்ட்ரிங் நம்பர் அப்படின்னு கொடுப்போம். ரைட், கமா அடுத்து வந்து டபுளில் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்த போகிறேன். கீவேர்டை பயன்படுத்திட்டு ஒரு டாட் ஒன்று வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் என்னென்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கோ அது வந்து இங்கே காட்டப்படுது. சரியா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்ரிபியூட்டுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லோக்கல் வேரியபிள் நேம் அப்படின்றது அதை அசைன் பண்ணுறேன். சரியா? அடுத்து இன்னொரு தடவை திஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு நான் நம்பர் அப்படின்ற இந்த வேரியபிளை அசைன் பண்ணுறேன் இதுக்கு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், நான் நம்பருக்கு அப்பர் கேஸ் என் போட்டிருக்கேன். அது வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து லோவர் கேஸ் என் தான் பயன்படுத்தணும். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்க்கு நம்பர் அப்படின்ற லோக்கல் வேரியபிளை அசைன் பண்ணிட்டோம். அடுத்து திஸ் டாட் அப்படின்னு கொடுத்து பேலன்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளை நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இங்கேயும் இந்த ஆட்ரிபியூட்டும் பேலன்ஸ்ன்னு இருக்குது, இந்த லோக்கல் வேரியபிளும் பேலன்ஸ்ன்னு இருக்குது. இதில் எதுவும் கன்ஃபியூஷன் வந்துருமா அப்படின்னா வராது. நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, பேராமீட்டர்ஸில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வேரியபிள் நேமை நம்ம தாராளமாக ஒரே வேரியபிள் நேமாக இருந்தாலும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட், இப்போது நாம் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துட்டு திரும்ப இதுக்கான விளக்கத்தை நம்ம வந்து பார்ப்போம்.
இப்போது நம்ம வந்து ஏற்கனவே C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், C2 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் இப்போ வந்து நமக்கு வந்து பாருங்கள் எரர்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ Eclipse IDEயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மவுஸை ஹவர் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து குயிக் ஃபிக்ஸஸ் வந்து வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க குயிக் ஃபிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆர்குமெண்ட்ஸ் டு மேட்ச் அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நம்மளுடைய கிளாஸ் நேமும் வந்திருக்குங்க. அதே நேரத்தில் எந்த ஓர்டரில் நாம் வந்து பேராமீட்டர்ஸை கொடுக்கணும் அப்படின்றதையும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் டபுள் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்லாம் படித்தப்போ தெளிவாக படிச்சிருந்தோம். அதாவது இந்த ஆர்குமெண்ட் எந்த ஓர்டரில் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம். ஸோ தயவுசெய்து அந்த வீடியோவும் நீங்கள் வந்து ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நாம் C1.account holder name, C1.account number இப்படி தான் நம்ம வந்து வேல்யூஸை வந்து நம்மளுடைய ஒப்ஜெக்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சரியா, அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எழுதிட்டோம் அப்படின்னா நாம் இங்கே இருக்கிற இந்த முறையில் நாம் வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இங்கே வந்து பாருங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் இருக்குது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளேயே நாம் வந்து அதுக்கான வேல்யூவை கொடுக்கணும். அண்ட் அந்த வேல்யூவை கொடுக்கும்போது நாம் வந்து இங்கே எந்த அடிப்படையில் நாம் வந்து பேராமீட்டர்ஸை கொடுத்துருக்கோமோ அதே அடிப்படையில் தான் நாம் வந்து அதுக்கான வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் நம்ம வந்து இங்கேயும் கொடுக்கணும். ஸோ அதை வந்து எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்றதுக்கு தான் இந்த நேம் அப்படின்ற வேரியபிளை வந்து அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டபுள் கோட்ஸை போட்டுட்டு அதில் கண்ணன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1111 அப்படின்றது. சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 10,000 அப்படின்றது. ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க இந்த கோடை அப்படியே அழிச்சிடுறேன். ஏன்னா நாம் வந்து இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணணுங்கிற எந்த அவசியமே இல்லை இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து பாருங்கள் அழிச்சிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மன்னன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் கமா அவருடைய அக்கௌண்ட் நம்பர் 2222 அண்ட் அவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000. ஓகே, எப்படி கொடுத்துட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கோடை அப்படியே அழிச்சிருவோம். ஓகே, இப்போது நாம் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் என்னுடைய ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. இப்போது நாம் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆணுச்சு, எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதனுடைய வேல்யூஸை சரியாக கொண்டு போய் சேர்த்துச்சு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒப்ஜெக்டினுடைய நேமை குறிப்பிட்டு அப்பப்போ அதனுடைய வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண தேவையில்லை. அதனுடைய வேரியபிள்ஸ்க்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்தணும் அப்படின்னா நேரடியாக இந்த பேரந்தசிஸ்குள்ளேயே அந்த வேல்யூஸை வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் படித்தப்போ நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு மெத்தடை நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த மெத்தடுக்கு நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி லோக்கல் வேரியபிள்ஸை கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அந்த மெத்தடை இன்வோக் பண்ணும்போது வேல்யூஸை வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம்ல இந்த லோக்கல் வேரியபிள்ஸ், அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தடு நம்ம கால் பண்ணும்போது வேல்யூஸை கொடுக்குறோம் பாருங்கள், அதை தான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டிபாசிட் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். அதில் டபுள் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் அப்படின்னு ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்குது. ஓகே, அந்த அமௌண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 2000 அப்படின்ற அமௌண்ட்டையும் 1000 அப்படின்ற அமௌண்ட்டையும் வாங்கி இந்த மெத்தட் ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா, அதே மாதிரி தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டரும் உங்களுக்கு தெரியும். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றதும் ஒரு மெத்தட் தான் பேசிக்காக. ஓகே, அப்போது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேம் அப்படின்ற லோக்கல் வேரியபிளும் நம்பர் அப்படின்ற லோக்கல் வேரியபிளும் பேலன்ஸ் அப்படின்ற லோக்கல் வேரியபிளும் நாம் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதனுடைய வேல்யூவை நம்ம இங்கே கொடுக்குறோம் பாருங்கள். கொடுக்கும்போது அந்தந்த வேல்யூவை அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து வாங்கிக்கும். நேம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய கண்ணன் அப்படின்ற வேல்யூவையும், அக்கௌண்ட் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் அப்படின்ற இந்த வேரியபிளும், அதே நேரத்தில் இங்கே வந்து பாருங்கள் இங்கே நம்ம கொடுக்குறோம் இல்லையா அக்கௌண்ட் பேலன்ஸ்,
அதை வந்து இந்த பேலன்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளை வந்து வாங்கிக்கும். ஸோ வாங்கி எப்படி அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதனுடைய வேல்யூஸை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா? இந்த திஸ் கீவேர்டு வந்து என்ன செய்யுது அப்படின்னா கரண்ட் ஆப்ஜெக்டை குறிப்பிடுது. இப்போது நான் வந்து கரண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரன் பண்ணதுக்கு பிறகு ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு லைன் கோடாக ரீட் பண்ணிக்கிட்டு வரும் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா C1 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சம்மந்தப்படக்கூடிய கோடை எப்போ ப்ரோக்ராம் ரீட் பண்ணுதோ அதுதான் கரண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேயா? அப்போது C1 சம்மந்தமான இந்த கோடை ரீட் பண்ணுற அந்த சந்தர்ப்பத்தில் C1 அப்படின்றது தான் கரண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போது திரும்பவும் நாம் வந்து இங்கே போகலாம். இந்த இடத்துல இந்த திஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு பதிலாக C1 அப்படின்னு நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உங்களால் புரிஞ்சுக்க இயலும். ஸோ C1ல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்ற நேமில் இங்கே பாருங்கள் இருக்குது இந்த லோக்கல் வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திஸ் அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் நம்பர் அப்படின்றதில் 1111 அப்படின்ற வேல்யூவை கொடுத்துருக்கோமா? ரைட். அதை வந்து இந்த நம்பர் வேரியபிள் வச்சுருக்கோம். சரியா? இப்போது இந்த நம்பர் வேரியபிள் எப்படி இதுக்கு அசைன் பண்ணோன்னா திஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு பதிலாக C1 அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா C1 அப்படின்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்க அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற வேரியபிள்குள்ளே நம்பர் அப்படின்ற இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பேலன்ஸ் அப்படின்றதும் ஒர்க் பண்ணும். சரியா? அப்போது அந்த ஆப்ஜெக்ட் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் முடிச்சிடும். அதாவது இந்த வேல்யூ கொண்டு போய்ட்டு ஸ்டோர் பண்ணும், இந்த அக்கௌண்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணும், அப்புறம் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே? ஸ்டோர் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த C1 ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிடல இல்லையா? ஸோ இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தடை ப்ரோக்ராம் வந்து கால் பண்ணும். ஸோ அதில் 1000 அப்படின்ற வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000 அப்படின்றதுக்கு 1000 அப்படின்னே போட்டிருக்கேன். சாரி. ஸோ டெபாசிட் அப்படின்ற மெத்தடை ரன் பண்ணி அதில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செஞ்சு முடிச்சிடும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே C1 அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணி நமக்கு அவுட்புட்டை இங்கே கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? இப்போது இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். நமக்கு வந்து அதிகமான கோடு எழுதணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து தேவையான வேல்யூஸ் வந்து நாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே? இவ்வளவு தான் நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விடயங்கள். மேலதிகமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து எதுவும் சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதே நேரத்தில் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே? இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.